சரி பூங்குடி, டைரி ஓகே. ரோஸ் எடுத்துட்டு போற. டைரி யாருக்கு? ரோஸ் யாருக்குமா? ரெண்டுமே ஜீவா சாருக்கு தான். ஏமா இந்த இலைமறைவு காய்மறைவு எல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஸ்ட்ரைட்டா தேங்காய் உடைச்ச மாதிரி டமால்னு சொல்லுவியா? ஏப்ல இந்த டைரியை கொடுத்தா ஜீவா சாருக்கு தான் நடந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. ஏன் மறமாட்ட? அது தெரியணும் தானே அவ போய் கொடுக்க போறா. எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்க. கழுதைக்கு கூட கற்பூர வாசனை தெரிஞ்சிடும். ஆனா உனக்கு தான் காதல் வாசனையே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு லவ் சின்சியர் யூனோ. சும்மா கிண்டல் பண்ணாத கோபி. ஒரு பொண்ணு தனக்கு தானே சிரிச்சுக்கிறா. தான் போட்டுக்கிற ட்ரெஸ்ல ரொம்ப கவனம் செலுத்துறானா அவ காதல விழுந்துட்டான்னு அர்த்தம். அது உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கெல்லாம் எப்போ தெரியும். நீ ஜீவாவை மெய்மருந்து பார்க்கும்போது சூரியன் போற திசையில சூரியகாந்தி பூ திரும்புமே. அப்படி ஜீவா போற திசையில எல்லாம் நீ திரும்பும் போது நான் நினைச்சேன் கடைசியில இது லவங்கில தான் வந்து முடியும். ஏன் கோபி அப்படியா? நான் இவ கூடவே இருக்கேன், எனக்கு சுத்தமா தெரியல. உனக்கு அடுத்தவங்க லவ் பண்றது மட்டுமா தெரிய மாட்டேங்குது? உன்னை அடுத்தவங்க லவ் பண்றாங்களானே தெரிய மாட்டேங்குது. சரி சரி, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாமா. சேமாங்க வெள்ளி, லாபக ரண்டி, வெள்ளருக்கும் வண்டி. அப்படின்னா என்ன? யாருக்கு தெரியும்? நல்லபடியா போயிட்டு லாபத்தோட திரும்பி வான்னு அர்த்தம். லாபம் யூ நோ ப்ராஃபிட். ஐயோ கொடுமா போமா. சார், நான் ஜீவான்றவரை பார்க்கணும். நானும் அவர் தான் பார்க்கணும். இங்க பாருங்கம்மா, ஒருத்தரை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி தான் போட முடியும். அதுல வேணா 3 பேரை ஃபில் பண்ணிக்கலாம். சார், நான் தனியா தான் வந்தேன், எனக்கு தனியாவே மனு போட்டு கொடுங்க. நான் தனியா தான் பார்க்கணும், தனியா தான் பேசணும். எனக்கும் தனியாவே மனு போட்டு கொடுங்க. இப்பதானம்மா சொன்னேன் ஒரே மனு தான் போட முடியும்னு. வேணும்னா ஒன்று செய்கிறேன், ஒரே மனுல உங்க 2 பேர் பேரும் எழுதி தரேன், போய் பாருங்க. சார், நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் பார்க்கணும். நோ, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் தான் இல்ல சார், நான் தான் முதல்ல கொஞ்சம் வந்தேன். அமைதியா இருக்கீங்களா? நான் மனு போட்டு தரேன், உங்க பஞ்சாயத்து ஐயா கிட்ட போய் பேசிக்கோங்க. ம். சார், நான் ஜீவாவை பார்க்கணும். சார், நான் தான் முதல்ல வந்தேன். நான் மனு போடுற நேரத்துல ரேஷன் கடையில குறுக்க வர மாதிரி மேடம் தான் வந்து குறுக்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில குறுக்க வர்றது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு வைங்களேன். ஒரு ஆளை பாக்குறதுக்கு ஒரு மனு தான் போட முடியுங்கிறதுனால இவங்க பேரையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஏய், என்னடி ரொம்ப பேசுற?
உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்தனா இல்ல என் வாழ்க்கையில நீ குறுக்க வந்தியா? கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? உங்க குடிமை புடி சண்டையெல்லாம் வெளியில வச்சுக்கீங்க. நீ யாருமா? அவருக்கு என்ன வேணும்? சார், நான் அவரோட உட்பி. உட்பியா? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எப்பவோ பண்ணிருக்க வேண்டியது சார். இந்த சனியை என் லைஃப்ல குறுக்க வந்ததுனால என் கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்காம மணமேடை வரைக்கும் வந்து நின்னுடுச்சு. இங்க பாருங்க, என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங். சார், நிச்சயதார்த்தம் பண்ற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? அவர் என்ன கல்யாணம் பண்ணாமலே பண்ணதா சொல்லிதான் இந்த மேடத்துக்கு தாலி கட்டாமலே பாதியிலே எஞ்சிட்டாரு. இல்ல சார், நான் தான் அவருக்கு முக்காவாசி வைஃப். சார், இவங்க முக்கால்வாசி தான் சார். நான் முழு பொண்டாட்டி. மனசால எங்களுக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. சார், நான் அவரை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? சார், அவர் என்னை எவ்வளவு விரும்புறாருன்னு தெரியுமா? இவனால தான் சார் அவர் போலீஸ் சர்டிபிகேட்லாம் சப்மிட் பண்ணாரு. அதனால தான் சார் ஜெயிலுக்கே வந்திருக்காரு. சார், ஒரு தப்பு செய்யறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்க மேலதான் பெரிய தப்பு. அவர் டூப்ளிகேட் சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு காரணமே இவங்க தான் சார். இவளால பார்க்க மட்டும்தான் சார் முடியும். என்னால தான் சார் அவரை வெளியே எடுக்கவே முடியும். சார், அவர் என்னைய பார்த்தாதான் சார் நிம்மதியாவே இருக்க முடியும் சார். என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கேனப்பைய மாதிரி தெரியுதா? நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ விளையாடிட்டு இருக்கீங்க. நீ என்னமோ முக்கா பொண்டாட்டின்ற, அவ என்னமோ முழு பொண்டாட்டின்றா. நான் ஒரு முழு போலீஸ்காரன் தெரியுமா? என்ன பார்த்தா என்ன அறவெட்டு மாதிரி தெரியுதா? எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் மத்தவங்க எல்லாம் கவனிக்க வேணாம்? இல்ல சார், அது போது, நிறுத்துமா. உன் கதையே எனக்கு வேண்டாம். சார், அதனால தான் சார் நான் நீ நிறுத்துமா. எனக்கு உன் கதையும் வேணாம். நான் அந்த பையன்கிட்ட போய் கேக்குறேன். அவன் யார முதல்ல பார்க்கணும்னு சொல்றானோ அவங்கள அனுப்புறேன். அவங்க போய் பாருங்க. இப்ப வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க கேட்கவே வேணாம் சார். அவர் என்னைய தான் முதல்ல பார்க்கணும்னு சொல்லுவாரு. இல்ல சார், என்னதான் பார்க்கணும்னு சொல்லுவாரு. நான் உங்களுக்கு ஃபார்மாலிட்டியா என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் சார். சார், நானும் ஃபார்மாலிட்டி படி என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் சார். ஏய், நீ ரெடி பண்ணுவ? நீ ஒரு அண்ணனகாச்சி. சார், நான் பண்றேன் சார் உங்களுக்கு. சார், நானே பண்றேன் சார். சார், நான் பண்றேன் சார் உங்களுக்கு. ஏய், வாய் மூடு. இல்ல சார், நானே பண்றேன் சார். நிறுத்துக்குமா. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு பைத்தியமா பிடிச்சிடும். நான் உள்ள போய் கேட்டு வந்து சொல்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நல்ல ஆளுங்க வந்துடுச்சுங்க. என்னப்பா கதவை தள்ளிக்கிட்டு நிக்கிற? கதவை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துருவ போல இருக்கு. இல்லை சார், எல்லாரையும் பார்க்க விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ என்னையும் பார்க்க ஒருத்தர் வருவாங்க, அதான். உன்னை பார்க்க ஒருத்தர் இல்லப்பா, 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரா? அப்போ கோபியும் பூங்கொடியுமா இருக்கும்? இல்லப்பா, 2 பேருமே பொண்ணுங்க தான். ஒரு பொண்ணு பேரு பூங்கொடி, இன்னொரு பொண்ணு பேரு தீபிகா. இங்க பாருப்பா, விசிட்டர்ஸ் அவர்ஸ் முடிய போகுது. ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ணலாம். ஆனா அவங்க 2 பேரும் உன்னை பார்க்கறதுக்கு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தி என்னடான்னா நீ அவளோட உட்பின்றா, இன்னொருத்தி உனக்கும் அவளுக்கும் மனசளவுல கல்யாணம் ஆயிடுச்சுன்றா. ஒருத்தி முக்கா பொண்டாட்டின்றா, இன்னொருத்தி முழு பொண்டாட்டின்றா. ஐயோ, ஏன்பா கேக்குற?
2 பொம்பளைங்க இருக்கிற இடமும் ஒரு வாத்து நிக்கிற இடமும் சந்தக்கடை மாதிரி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான்ப்பா இருக்கு. இது என்ன சார் புது பழமொழியா இருக்கு? அது எங்க ஊர் பக்கம் சொல்ற பழமொழி. அது இருக்கட்டும், இப்ப டைம் போயிட்டு இருக்கு. யாராவது ஒரு ஆளை தான் மீட் பண்ண முடியும். யாரை அனுப்பி வைக்கட்டும் நீயே சொல். சார் நான் டிசைட் பண்ணிட்டேன். தீபிகா. என்னடி பாக்குற? என்ன பார்த்தாலே பயந்து நடுங்குறவ இன்னைக்கு எனக்கு எதிரா போட்டி போட்டு நிக்கிறியா? ஆட்டோலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் என்ன? எனக்கும் ஜீவா சாருக்கும் கல்யாணம் ஆயிடும்னு சொல்ல வரியாமா? ஏய், மூங்கி ஒரு ஒர விட்ட மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துரும். அப்படியா? அப்புறம் ஜெயிலுக்கு வெளியில நிக்கிற நீனு உள்ள போக வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? உள்ள போறது நீயா நானான்னு பாத்துர்லாண்டி. ஜீவா வெளிய வரட்டும், அவனை எப்படி ஏன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன்னு பாருடி. இந்த பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்களே, அத நீ கேள்விப்பட்டதே இல்லையா? ஜீவா சார் மனசு ஃபுல்லா நான் தான் கலந்திருக்கேன். நீ ஒத்த கால்ல நின்னாலும் என்னைய ஒன்னும் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் நீ அவனை கடைசி வரைக்கும் சார்னு தான் கூப்பிடணும். நீ அவனை மிஸ் பண்ண போற, நான் அவனுக்கு மிஸ்ஸஸ் ஆக போறேன். யாரு மிஸ் பண்ண போறா, யாரு மிஸ்ஸஸ் ஆக போறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். வெயிட் பண்ணுவோம். அவரு யார வர சொல்றாருன்னு பாப்போம். ரொம்ப ஆடாதடி. ஜீவா என்னதான் மீட் பண்ணணும்னு சொல்லுவான். என் நேரம் உன் கூடலாம் போட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ச்சீ, நீ எல்லாம் ஒரு ஆளா எனக்கு? ஏன் விருப்பத்துக்கு மாறா இங்க எதுவுமே நடக்காது. என் கிராணி நடக்கவும் விட மாட்டாங்க. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் என் கிராணி அதுக்கு மேல ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஜீவா என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கலனாலும் அவனை வற்புறுத்தியாவது என்னை ஏத்துக்க வைப்பாங்க. இந்த ஜென்மத்தில இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ ஜீவா கூட சேரவே முடியாது. இங்க யாருமா தீபிகா? சார், ஒரு நிமிஷம் சார். ரொம்ப ஸ்வீட்டான மெசேஜ் சொல்லிருக்கீங்க. ஹே, பாத்தியா? எப்படி எப்படி அவன் மனசு ஃபுல்லா நீ கலந்திருக்கியா? இப்ப பாத்தியா, உன் நிலைமை கீழே விழுந்த ஹேர் மாதிரி ஆயிடுச்சு. பேராசை பெரும் நஷ்டம்னு சொன்னல, அது எனக்கு இல்லடி, உனக்கு தான். என்னம்மா சீன் போட்ட? அவன் உன்னை தேடி கொடைக்கானல்லாம் வந்தான்னு சொல்லிட்டு இருந்த. அவனுக்கு ஏதோ ஒரு சிம்பத்தி, நம்மளால ஒரு பிச்சைக்காரியோட படிப்பு கெட்டு போச்சுன்னா அவன் உன்னை தேடி அங்க வந்திருக்கான். அதுக்கு போய் இவ்ளோ பில்டப் கொடுத்த. இப்ப பாத்தியா, பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு நிச்சயமானவன் நான் தான். நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க போறவளும் நான் தான். என்னையா தூக்கி வெளியே போடுவாங்கன்னு சொன்ன? இப்போ ஒன்ன தூக்கி வெளியே போடுறதுக்கு முன்னாடி நீயா வெளியே போயிடு.
ஐ அம் தீபிகா. அப்படியா? கெட் அவுட். சார் என்ன சொல்றீங்க? உள்ள உங்க 2 பேர் பேரையும் சொல்லி யாரடா பாக்குறேன்னு கேட்டேன். பூங்குடிய மட்டும் வர சொல்லுங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அப்போ என்ன? உன்னை இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்திலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சார் நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதாம்மா பதிலு. ஓ பூங்குடி நீயாம்மா? நான் தான் சார். சரி, நீ உள்ள போய் பாருமா. ம். என்ன சொன்ன? நிச்சயமானது நீ, நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க போறது நீ. இப்ப பாத்தியா, அவர் வாழ்க்கையில நிச்சயமா நீ இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயா கிளம்புமா. யாரா இருந்தாலும் அவமானப்படுறத பாக்குறது எனக்கு பிடிக்காது. உன் மேலையும் கொஞ்சம் இறக்கம் காட்ட சொல்லி ஜீவா சார்கிட்ட நான் சிபாரிசு பண்றேன். வரட்டா? பூங்குடி, ஏன் கண்ணெல்லாம் கலந்து? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க எப்படி இருந்தவரு, என்னால இப்படி குற்றவாளிகளோட நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பரவாயில்ல பூங்குடி. எப்படி சார் அப்படின்னு நினைக்க முடியும்? காரு, ஏசி, பங்களான்னு வாழ்ந்தவர் கொசுக்கடி, காத்தோட்டம் இல்லாம இப்படி கட்டாந்தரையில படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறேன். நான் இங்க ஜெயில இருந்தாலும் சுதந்திரமா தான் ஃபீல் பண்றேன். ஒருவேளை நான் தீபிகாவை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை ஜெயில இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். கட்டாந்தரையா பஞ்சுமத்தியாங்கிறதெல்லாம் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து இல்லை, அது இருக்கிற மனநிலையை பொறுத்தது. இங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். என் பார்வையில் இந்த பில்டிங் ஒரு ஜெயில் மாதிரி தெரியல, ஒரு அழகான கார்டன் மாதிரி தான் தெரியுது. அப்பப்போ தண்ணி குடிக்கும்போது எனக்கு பொறையேறும், விக்கல் வரும். நீ தான் என்ன நினைக்கிறேன்னு நினைச்சுப்பேன். என்னால மட்டும் உங்களை எப்படி நினைக்காம இருக்க முடியும்?
உங்களை மாதிரியே எனக்கும் அடிக்கடி விக்கல் வரும், பொறையேறும். கல்யாண மண்டபத்தில் நீங்கள் என்கிட்ட பேச வந்தப்ப எனக்கு பொறையேறி அந்த பாபு என் தலையில் தட்டி விட்டதை பார்த்துட்டு நீங்கள் மனசுடைஞ்சு போயிட்டீங்கன்னு கோபி சொன்னான். சாரி சார். உங்கள் மனசு அதை பார்த்து எவ்வளோ சங்கடப்பட்டிருக்கும். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாபு இல்லை, வேற யாரையுமே நான் லவ் பண்ணலை.